அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் டிசைன் டெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. ஸ்கெட்ச் டூல்ஸ் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இதோட ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ இந்த மற்ற ரிமைனிங் டூல்ஸ் பூரா பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு மாடிஃபை எப்படிங்கிறது சொல்கிறேன். மாடிஃபைனா இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி இருக்குன்னு வைங்க. இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன் எடிட் பண்ணுற மாதிரி தான். இங்கே நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த எட்ஜ் செலக்ட் ஆகிருக்கு, இந்த 42.97 செலக்ட் ஆகிருக்கு. அங்கே டைமென்ஷன் 50. அடுத்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு 70. அடுத்து இதுக்கு ஒரு 20. கொடுத்தோம்னா இப்படி மாறிக்கும். அதான் மாடிஃபைங்கிறது. அடுத்து மிரருங்கிறது இங்கே ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் மிரர் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அது ஷோவே ஆகும், இல்லாட்டி ஹைட் ஆகிருக்கும். மிரர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சென்டர் லைன் வேணும். சென்டர் லைன் கண்டிப்பாக இருந்தால் தான் மிரர் ஜென்ரேட் ஆகும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு மிரர் கொடுத்துட்டு சென்டர் லைன் டிக் பண்ணிங்கன்னா மிரர் ஆகிக்கும். அடுத்து டிவைடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னா நீங்கள் இந்த டிவைட் யூஸ் பண்ணி இதை அப்படியே எப்படி பாயிண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணுறது. நீங்கள் இந்த டிவைடு கொடுக்காம இருந்தீங்கன்னா இது ஒரே லைனாக இருக்கும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு தான் ஜென்ரேட் ஆகும். அடுத்து டெலிட் செக்மெண்ட் ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். டெலிட் செக்மெண்ட் கொடுத்து பாயிண்ட் அப்படி கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லாட்டி இதை அப்படியே இப்படி டெலிட் பண்ணுறது. அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெலிட். அடுத்து கார்னர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் கார்னர் கொடுத்துட்டு எனக்கு இந்த எட்ஜும் கார்னர் ஆகணும்னு வைங்க. சாரி, அங்கே ரெண்டு எட்ஜ் இல்லை. உங்களுக்கு லைன் போட்டே காட்டுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கார்னர் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காதுல்ல. இது தேவையில்லை. கார்னர் கொடுத்துட்டு இது கார்னர் ஆகணும்னா அப்படி. அடுத்து ரொட்டேட் ரீசைஸுங்கிறதுக்கும் அது எப்போ ஷோ ஆகுனா நீங்கள் இந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா தான் ஷோ ஆகும், இல்லாட்டி ஆகாது. அது நீங்கள் அப்படியே எந்த டைரெக்ஷன்லனா பிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். அடுத்து இதை பார்த்துக்கலாம். இது வெர்டிக்கல்ங்கிறது இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் இதுக்காக வெர்டிக்கல் ஆகணும்னா வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஹரிசாண்டல் வைங்க. ஹரிசாண்டல்ங்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் ஹரிசாண்டல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ஹரிசாண்டல் ஆகிடும். அடுத்து பர்பெண்டிகுலர்னா இப்படி இருக்குன்னு வைங்க. பர்பெண்டிகுலர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்காக பர்பெண்டிகுலர் ஆகணும்னா
பர்பெண்டிகுலர்னா கண்டிப்பாக ஒரு பேஸ் இருக்கணும். அந்த பேஸுக்காக தான் பர்பெண்டிகுலர் ஆகும். பேஸ் 0 பண்ணிட்டீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஆகிடும். அடுத்து டேஞ்சென்ட். டேஞ்சென்ட்டுங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாங்க காட்டுறேன். எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம டேஞ்சென்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் டேஞ்சென்ட் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிங்கன்னா டேஞ்சென்ட் ஆகும். இது டேஞ்சென்ட். அடுத்து மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணி காட்டுற பாருங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு 2 இது இருக்குன்னு வைங்க, 2 பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு லைன் இருக்குன்னா இதுக்கு மிட்டாக வரும். இப்போ நீங்கள் மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அந்த லைனுக்கு மிட்டில் தான் இருக்கும், மிட் பாயிண்டில் ஜென்ரேட் ஆகும். ஓகே. அடுத்து இது வந்து கோஇன்சிடென்ட். கோஇன்சிடென்ட்னா இப்போ ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நேர்கோட்டில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 லைனும் கோஇன்சிடென்ஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனையும், இந்த லைன் நல்லா செலக்ட் ஆகலை, இந்த லைனையும் கொடுத்துட்டிங்கன்னா கோஇன்சிடென்ட் ஆகிடும். அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்ங்கிறது 2 பக்கமும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் சிமெட்ரிக். சிமெட்ரிங்கிறதுக்கு கண்டிப்பாக சென்ட்ரல் லைன் வேணும். சென்ட்ரல் லைன் இருந்தால் தான் அந்த சிமெட்ரிங்கிறது யூஸ் பண்ண முடியும். இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளுக்கு இந்த பக்கம் மட்டுமே இருக்குது, சரி சென்ட்ரல் லைனுக்கு இந்த பக்கம் மட்டுமே இருக்குன்னா ஜஸ்ட் சிமெட்ரி கொடுத்துட்டு சென்ட்ரல் லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக செலக்ட் ஆகணும், இல்லாட்டி சிமெட்ரி ஆகாது. கொடுத்துட்டிங்கன்னா சிமெட்ரி ஆயிடும். அடுத்து ஈக்குவல். ஈக்குவல்ங்கிறது ஜஸ்ட் இந்த லைனும் இந்த லைனும் எனக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா ஈக்குவல் செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ 2 லைனும் சேம் டைமென்ஷனாக இருக்கும். L ஈக்குவல் டு L1, 2 ஈக்குவல் டைமென்ஷன் இது. அடுத்து பேரலல். பேரலல்ங்கிறது இப்போ நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டிருக்கீங்க, இந்த லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லைன் வந்து இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது வேறு டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு பேரலல் கொடுத்துட்டு எனக்கு இந்த லைனுக்காக இந்த லைன் பேரலல் ஆகணும்னா அந்த லைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனுக்காக அந்த லைன் பேரலல் ஆகிடும். நீங்கள் எந்த லைன் ஃபஸ்ட் லைன் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்காக தான் பேரலல் ஆகும். இப்போ இப்படி இருக்குன்னா உங்களுக்கு இதுக்காக தான் பேரலல் ஆகணும்னா பேரலல் கொடுத்துட்டு இந்த லைனுக்காக தான் இந்த லைன் பேரலல் ஆகும் அப்படின்னா இந்த லைனுக்காக அந்த லைன் பேரலல் ஆகிடும். ஓகே. அடுத்து இது வந்து டைமென்ஷன். இன்ஸ்பெக்ட் இது எல்லாமே பார்த்துக்கலாம். டைமென்ஷன் வந்து இந்த நார்மல் டைமென்ஷனுங்கிறது இதை நம்ம ட்ரா பண்ணாலே எடிட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் டிலீட் பண்ணிட்டு பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு டைமென்ஷன் புரியும். டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்துடும். அவ்வளோதான். ஜஸ்ட் மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த டைமென்ஷன் வேணும்னா டைமென்ஷன் வந்துடும். மிட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ண போதும். செலக்ட் பண்ணிட்டு மிட் பட்டன். அடுத்து பேஸ் லைன். பேஸ் லைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதை 0 பண்ணுறது மீனிங் தான் பேஸ் லைன். இப்போ இந்த பேஸ் லைன் கொடுத்துட்டு இது கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பேஸ் லைன் 0 ஆயிடும். இது 0 0 இல்லைங்களா, 0 ஆயிடும். ரெஃபரன்ஸுங்கிறது அதே மாதிரி தான். இதை கொடுத்துட்டு
என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைனை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்குங்க, ரெஃபரன்ஸ் டைமென்ஷன், ரெஃபரன்ஸ் எடுத்து இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இப்போ இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னா இதில் கட்டாகி வரணும், அப்போ தான் அது இன்ஸ்பெக்ட் மெஷர் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் மெஷர் பண்ணுறது தான். இப்போ இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, அதோட ஆங்கிள், அதோட டைமென்ஷன் ரிப்போர்ட் வந்துடும் வைங்களேன், அவ்வளோதான். அடுத்து டேஞ்சன்சி பாயிண்ட். இப்போ டேஞ்சன்சி பாயிண்ட்னா இப்போ ஜஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டில் போயிட்டு டேஞ்சன்சி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஒரு டேஞ்சன்சி பாயிண்ட் இப்படி வந்து அடுத்து என்டிட்டினா இந்த என்டிட்டியோட ரிப்போர்ட் வரும். என்டிட்டினா அந்த ஒரு இதோட ரிப்போர்ட் மட்டும் வேணும்னா இன்ஸ்பெக்ட் என்டிட்டியோட டோட்டல் ரிப்போர்ட், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரூட் கமெண்டில் அதில் இருக்கிற ஸ்கெட்ச் டூல்ஸ் கம்ப்ளீட்டாக ஓகே. நம்ம அடுத்து மாடலிங் டூல்ஸ், அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நம்ம இந்த ஸ்கெட்சில் ஸ்ட்ராங் ஆனோம்னா மாடல் பெரிய பெரிய ட்ராயிங் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்கெட்சோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீ அடுத்த டூல்ஸில் வந்துட்டு மாடலோட டூல்ஸும் சைடு பை சைடு இண்டஸ்ட்ரியல் டயக்ராமு, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டயக்ராம் எல்லாமே பார்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.